திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோட்டை படிக்கட்டில் உடலை வில்லாக வளைத்து பள்ளி மாணவன் யோகாவில் சாதனை படுத்தியிருக்கிறான். அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோட்டை படிக்கட்டில் உடலை வில்லாக வளைத்து பள்ளி மாணவன் யோகாவில் உலக சாதனை படுத்தியிருக்கிறான். இது சார்ந்த கூடு தகவலோடு இணைப்பில் இணைகிறார் எமது தலைமை சிறப்பு செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த சிவபிரகாசம், சிவசங்கரி ஆகியோர்களின் மகன் ரிஸ்வந்த் குமார் பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள PRG மேல்நிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தொடர்ந்து யோகாசனத்தில் அதிக ஆர்வம் கொண்டதால் பழனியில் இயங்கி வரும் சிவாலயா யோகா பள்ளியில் கடந்த 3 வருடமாக யோகாசன பயிற்சி பயின்று வருகின்றார். மேலும் யோகாசனத்தில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ரிஸ்வந்த் குமார் புதுவிதமான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். தொடர்ந்து யோகாசனத்தில் மிக முக்கியமாக கூறப்படும் சக்கராசனம் என்ற யோகாசனத்தின் மூலம் இடும்பன் மலையில் உடலை வில்லாக வளைத்து பின்னோக்கியபடியே 2 நிமிடத்தில் 100 படிகளை ஏறி சாதனை புரிந்துள்ளார். தொடர்ந்து இந்நிகழ்வு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. மேலும் இதேபோல் பள்ளியில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் ஆணி படுக்கையில் பத்மாசனம் என்ற யோகாவின் மூலம் 5 நிமிடம் ஆணி படுக்கையில் இருந்து சாதனை படைத்துள்ளார். தொடர்ந்து பழனி நகருக்கு பெருமை சேர்த்த ரிஸ்வந்த் குமாருக்கு யோகா பயிற்சி மையம் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் பாராட்டுக்களை குவித்து வருகின்றனர். உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். பாண்டி பசங்களை கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே. புரியுதா? அப்படியே போயிட்டே இருங்க. அடுத்த ஸ்டெப்பு அப்படி போயிட்டே